வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய ஃபோனில் பேசும்போது நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருமோ அதை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபோனில் பேசும்பொழுது என்னென்னலாம் சென்டென்ஸ் நம்ம பேச முடியுமோ அத்தனையும் இதில் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள். ஹலோ, நான் அம்மு பேசுகிறேன். ஓகேங்களா? ஹலோ, நான் அம்மு பேசுறேன் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த இடத்துல அம்முக்கு பதிலாக நீங்க உங்க பேரை வச்சு நீங்க பேசிக்கலாம். ஓகேங்களா? ஹலோ, நான் அம்மு பேசுறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஹலோ, இது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ, திஸ் இஸ் அம்மு. This is Ammu speaking. This is Ammu speaking. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் அம்மு பேசுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹலோ, this is Ammu speaking அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நீங்க அம்முவா? இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்போம், அவங்க வாய்ஸ் நம்மளால சரியா இவங்க தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்க பேசுறது அம்முவா, கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அப்ப நீங்க அம்முவா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அம்மு? நம்ம ரிட்டனா எழுதும் போது நேமுக்கு கட்டாயமா கேபிட்டல் லெட்டர் தான் வரணும். ஓகேங்களா? ஆர் யூ அம்மு? நீங்க அம்முவா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? இப்ப இதே அவங்க பதில் சொல்ல என்ன சொல்லுவாங்க? எஸ், ஐ ஆம் அம்மு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஐ ஆம் அம்மு அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா எஸ், திஸ் இஸ் அம்மு, எப்படி வேணாலும் நம்ம ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. யார் பேசுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அவங்க தெரிஞ்ச மாதிரி என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்காம்பாங்க. நம்மளால வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியல, யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு, ஏங்க நீங்க யார் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இதை எப்படி கேட்கலாம்? May I know? May I know who is speaking? May I know who is speaking அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். May I know who is speaking? அப்புறம் பாருங்க, யார் பேசுறீங்க? ஏங்க யாருங்க பேசுறீங்க கேட்போம் இல்லைங்களா? இதுவும் அதே மாதிரி தான். Who is speaking? Who is speaking? ஓகேங்களா? Who is speaking அப்படின்னா யார் பேசுறீங்க அப்படின்னு அர்த்தம். முன்ன நம்ம என்ன கேட்டோம்? யார் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். May I know who is speaking? இந்த இடத்துல சொல்றது நம்ம பொதுவா யார் பேசுறீங்க, who is speaking அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்ம இப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கோம், ஏங்க யாருங்க பேசுறீங்க அப்படின்னு நம்ம ஃபோனில் கேட்போம். நம்ம அம்மா யார்கிட்ட பேசுறா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம்? யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ இது எப்படி சொல்லலாம்? ஹூ நோஸ். ஹூ நோஸ் அப்படின்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது யாருடைய நம்பரு? இது யாருடைய நம்பரு எப்படி சொல்லலாம்? whose number? Whose number is this? ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது யாருடைய நம்பர்? whose number is this? இது யாருடைய நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா whose number is this? இது யாருடைய நம்பர்? என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? இப்போ ஃபோன்ல பேசும்போது என் வாய்ஸ் உனக்கு கேக்குதா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கும்பொழுது பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான். என்னுடைய வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு கொஸ்டின் கேட்க போறோம். அப்ப கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்?
என் வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ஒண்ணுமே கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப எப்படி சொல்லலாம்? பேச முடியுமா அப்படின்னு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கோம். அப்ப கேன் யூ ஸ்பீக் அப்? கேன் யூ ஸ்பீக் அப்? சத்தமா பேச முடியுமா? கேன் யூ ஸ்பீக் அப்? சத்தமா பேச முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு இன்னொரு முறை சொல்றியா? எனக்கு ஒண்ணுமே கேட்கல, தயவு செஞ்சு இன்னொரு முறை சொல்றியா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதை பாருங்க, அதாவது நம்ம வந்து பொலைட்டா கேட்குறோம், தயவு செய்து. அப்ப எப்படி சொல்லலாம்? குட்டு போட்டுக்கலாம். குட் யூ ப்ளீஸ்? குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட்? திரும்பவும் சொல்றீங்களான்னு கேட்குறோம் இல்லைங்களா? ரிப்பீட் தட். அவ்வளவுதாங்க. பாருங்க, தயவு செய்து இன்னொரு முறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறோம். குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்? நெக்ஸ்ட், அம்மு இருக்காளா? அம்மு இருக்காளா? இப்போ நம்ம அம்முவுக்கு ஃபோன் பண்ணியிருப்போம், வேற யாராவது அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆண்டி அம்மு இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். எப்படி கேட்கலாம்? இஸ் அம்மு, இஸ் அம்மு தேர்? இஸ் அம்மு தேர்? அம்மு இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும்னா இஸ் அம்மு தேர் அப்படின்னு தான் கேட்கணும். ஓகேங்களா? இப்ப இதே நீ இருக்கியா அப்படின்னு கேட்கணும்னா ஆர் யூ தேர்? ஆர் யூ தேர்? ஓகேங்களா? இதுதாங்க. அம்மு இருக்காளா அப்படின்னா இஸ் அம்மு தேர். நீ இருக்கிறியா அப்படின்னா ஆர் யூ தேர்? எஸ் ஐ ஆம் ஹியர். ஆமா, நான் இங்க தான் இருக்கிறேன். என்ன ஐ ஆம் தேர், நான் அங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் அம்மு கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்கோம். நான் அம்மு கிட்ட பேசலாமா? கேன் ஐ ஸ்பீக்? பேசலாமா? நான் பேசலாமா யார்கிட்ட? கேன் ஐ ஸ்பீக் டு அம்மு? ஓகேங்களா? நான் அம்மு கிட்ட பேசலாமா அப்படிங்கிறத கேன் ஐ ஸ்பீக் டு அம்மு? நான் அம்மு கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, விட்டு விட்டு கேக்குதுங்க, ஒண்ணுமே புரியலங்க. வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம்? யுவர் வாய்ஸ், யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லைங்க, நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ற போறோம். பாருங்க, ஐ காண்ட், ஐ காண்ட் ஹியர், ஐ காண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். ஐ காண்ட் ஹியர்னா என்ன அர்த்தம்? எனக்கு கேட்கல. யாரோட வாய்ஸ்? யுவர் வாய்ஸ். உங்களுடைய வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றோம் போறோம். பாருங்க, உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது. யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லைங்க. ஐ காண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். உங்களோட வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சிக்னல் சரியா இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? பாருங்க, சிக்னல் சரியா எனக்கு இல்ல, இங்க எனக்கு சரியாவே சிக்னல் இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? சாரி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? சாரிப்பா, சிக்னல் இங்க எனக்கு இல்ல. சாரி, the signal is weak here. சிக்னல் எனக்கு இங்க இல்ல அப்படிங்கறத சாரி, the signal is weak here அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப கேக்குதா? இப்ப சிக்னல் கிடைச்சிருக்கலாம், ஒருவேளை இப்ப கேக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? Can you hear me now?
கேன் யூ ஹியர் மீ நவ்? இப்போ உனக்கு கேக்குதா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேன் யூ ஹியர் மீ நவ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல போறோம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், என்னால ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? உனக்கு புரியுதா? எனக்கு புரியல, உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க போறோம். அப்ப டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறோம். இப்போ பாருங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறத ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், எனக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு புரியுதா, டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறோம். நீ நைட்டு எனக்கு கால் பண்ணு, நீ நைட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் காலிங், யூ ஆர் காலிங் யாருக்கு? மீ. யூ ஆர் காலிங் மீ எப்ப? அட் நைட். அட் நைட்னா இன்னைக்கு நைட்டுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இம்மிடியேட்டா நடக்க போற ஃபியூச்சரை மீன் பண்ற சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? இம்மிடியேட்டா அதுவும் ஃபியூச்சர்ல நடக்க போற எந்த ஒரு செயலையும் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாங்க. யூ ஆர் காலிங் மீ அட் நைட், நீ இன்னைக்கு நைட்டு என்ன கூப்பிடுறியா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? கூப்பிடுறியான்னு கேட்கல, கூப்பிடு அப்படின்னு சொல்றோம். சென்டென்ஸா சொல்றோம், ஸ்டேட்மெண்ட்டா சொல்றோம். ஒருவேளை கொஸ்டினா கேட்குறோம், நீ என்ன நைட்டு கூப்பிடுறியா அப்படின்னு கொஸ்டினா கேட்கணும்னா இவங்க முன்னாடி வந்துருவாங்க, இவங்க பின்னாடி போயிடுவாங்க. பாருங்க, ஆர் யூ காலிங், ஆர் யூ காலிங் மீ அட் நைட், நீ என்ன நைட்டு கூப்பிடுறியா அப்படின்னு கேட்டா கொஸ்டின், இது ஸ்டேட்மெண்ட்டா சொல்றோம். ஓகே, காட் இட்? என் போன்ல சார்ஜ் இல்லை, என் போன்ல சார்ஜ் இல்லை, அப்ப எப்படி சொல்லலாம்? மை phone, my phone is out of charge, out of charge now. இப்போ என் மொபைல்ல சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா my phone is out of charge. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, என் போன்ல இப்போ சார்ஜ் இல்லை, நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப இது எப்படி சொல்லலாம்? I will call you back அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா லேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நான் சுருக்கி கொடுத்துருக்கேன், இதை தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஐ வில் கால் யூ லேட்டர், லேட்டர்னா அப்புறமா பேசுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பாருங்க, என் ஃபோன்ல சார்ஜ் இல்லை, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றத மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ் நவ், ஐ வில் கால் யூ பேக், நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஆனால் மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ் நவ், ஐ வில் கால் யூ லேட்டர், நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஓகேங்களா? இதுவும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான். நீங்கள் தனித்தனியாக சொன்னால் இந்த அஃபாஸ்ட்ரஃபி வேண்டாம், இல்லை சுருக்க குறியீட்டில் கன்ட்ராக்ஷன் ஃபார்மில் சொல்கிறீங்கன்னா ஐல், ஐல், இது எப்படி சொல்லணும்? ஐல் கால் யூ பேக், இது ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே, காட் இட்? இது பாருங்க, அம்மு போன்ல சார்ஜ் இல்லை. முன்ன சென்டென்ஸ் என்ன சொன்னோம்? என் போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொன்னோம். இங்க என்ன சொல்ல போறோம்? அம்மு போன்ல சார்ஜ் இல்லை, அம்மு ஒன்னா அப்புறமா கூப்பிடுவா அப்படின்னு சொல்ல போறோம். இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உனக்கு கால் பண்ணினேன், நான் உனக்கு கால் பண்ணினேங்கிறது முடிஞ்சு போன விஷயம். அப்ப இதை பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். பாருங்க, ஐ கால்டு, இதுதான் verb to. ஐ கால்டு யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கால் பண்ணினேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நான் உன்னை கூப்பிட சொன்னேன், நீ என்னை கூப்பிடவே இல்லை அப்படியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஐ கால்டு யூ எஸ்டர்டே, நான் நேற்று உன்னை கூப்பிட்டேனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ கால்டு யூ எஸ்டர்டே, யூ டிடன்ட் அட்டெண்ட் த ஃபோன், நீ தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணல, நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ கால்டு யூ, நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம்.
அவனும் கால் பண்ணான், நான் மட்டும் கூப்பிடல, அவனும் தான் உனக்கு கால் பண்ணான். நீ யார் போனையுமே நீ என்ன செய்யல, அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? அப்ப எப்படி சொல்லலாம்? ஹி ஆல்சோ இல்லைன்னா ஹி கால்டு ஆல்சோ அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்படி சொல்லிக்கலாம். ஹி ஆல்சோ கால்டு யூ. பாருங்க, அவனும் கால் பண்ணனான் அப்படிங்கிறத ஹி ஆல்சோ கால்டு யூ, அவனும் தான் உன்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் வீட்டுக்கு வந்த பிறகு நீ என்னை கூப்பிடு. நான் வீட்டுக்கு வந்த பிறகு நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, நீ கூப்பிடு அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்? யூ கால். யூ கால், யார கூப்பிடு? என்ன கூப்பிடு. அப்ப அந்த இடத்துல யூ கால் மீ, நீ என்ன கூப்பிடு. எப்ப? ஆஃப்டர் ரீச் ஹோம். ஆஃப்டர் ரீச் ஹோம். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ஜெக்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் வீட்டுக்கு போன பிறகு நீ என்ன கூப்பிடு. யூ கால் மீ ஆஃப்டர் ஐ ரீச் ஹோம். ஓகேங்களா? நான் வீட்டுக்கு போன பிறகு நீ என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்றோம். காட் இட்? இப்ப பாருங்க, நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் உனக்கு கால் பண்றேன், நான் வீட்டுக்கு போயிட்ட பிறகு நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, ஐ கால் யூ. ஐ கால் யூ, நான் உனக்கு கால் பண்றேன். எப்ப? ஆஃப்டர் ஐ ரீச் ஹோம். ஓகேங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. யூ கால் மீனா நீ என்ன கூப்பிடு. எப்ப? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீ என்ன கூப்பிடுன்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றோம்? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நானே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப யூ கால் மீ ஆஃப்டர் ஐ ரீச் ஹோம் அப்படின்னா நீ வீட்டுக்கு வந்த பிறகு கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஐ கால் யூ ஆஃப்டர் ஐ ரீச் ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நான் 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். இப்போ கொஞ்சம் ஐ ஆம் பிஸி நவ், இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், உன்னை 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க எப்படி சொல்லலாம்? நான் இப்ப பிஸியா இருக்கேன், ஐ ஆம் பிஸி நவ். இப்போ நான் பிஸியா இருக்கேன், ஸோ அதனால நான் உன்னை 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன் அப்படின்னா ஐ வில் கால். ஐ வில் கால் எப்ப? ஆஃப்டர் 10 minutes. நான் உன்னை 10 நிமிஷம் கழிச்சு நான் உன்னை கூப்பிடுறேன். பாருங்க, ஐ ஆம் பிஸி நவ், ஸோ ஐ வில் கால் ஆஃப்டர் 10 minutes. ஐ வில் கால் யூ. இந்த இடத்துல யூ கூட சேர்த்துக்கலாம். நான் உன்னை 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன் அப்படிங்கிறத ஐ ஆம் பிஸி நவ், ஸோ ஐ வில் கால் யூ ஆஃப்டர் 10 minutes. இப்போ பாருங்க, நீ 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? சரி சரி, அப்போ ஓகே, நீ 10 நிமிஷம் கழிச்சு நீயே என்ன கூப்பிடு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? யூ கால் மீ, இல்லைன்னா யூ வில் கால் மீ. நீ என்ன கூப்பிடு எப்ப? ஆஃப்டர் 10 minutes. நீயே என்ன 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீ ஏன் காலை எடுக்கல? நான் ஃபோன் பண்ணேன், நீ ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல கேட்குறோம் இல்லைங்களா? இதை எப்படி கேட்கலாம்? why didn't attend the call. நீ ஏன் காலை அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா இப்படி சொல்ல, அட்டெண்டுக்கு பதிலாக பிக்கப். ஓகேங்களா? இப்படி கூட சொல்லலாம். இப்போ பாருங்க, நீ ஏன் காலை எடுக்கல அப்படிங்கிறத why didn't attend the call, இல்லைன்னா why didn't pick up the call. ஓகே, got it? நெக்ஸ்ட் பாருங்க, அம்மு ஏன் காலை எடுக்கல, அம்மு ஏன் காலை அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உன்னுடைய போனு அடிக்குது, உன்னோட போனு அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம்? யுவர்
phone. Your phone is ringing. Your phone is ringing. உன்னோட ஃபோன் என்ன பண்ணிட்டு இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங். கரண் ஃபோன் அடிக்குது, அதை எப்படி சொல்லலாம், இந்த கரண் சேர்த்துக்க வேண்டியதாங்க. கரண் ஃபோன். கரண் ஃபோன் இஸ் ரிங்கிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட், என்னுடைய ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. என்னுடைய ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம், மை ஃபோன் வாஸ். மை ஃபோன் வாஸ் சுவிட்ச்ட் ஆஃப். சுவிட்ச்ட் ஆஃப் என்னைக்கு, எஸ்டர்டே. நேற்று என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்து. நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க, ஏன் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ தான் எடுக்கல, ஏன் அப்படின்னா என் ஃபோனு நேற்று சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் மை ஃபோன் வாஸ் சுவிட்ச்ட் ஆஃப் எஸ்டர்டே. இப்போ 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 சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம், இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் உன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், மை ஃபோன் இஸ், இந்த இடத்துல இஸ் சேர்த்துக்கணும். இஸ்ன்னா இப்போ ப்ரெசண்ட்ல என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். வாஸ்னா சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. மை ஃபோன் இஸ் switched off. அவ்வளவுதான். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்சம் இருங்க நான் அம்முவை கூப்பிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அம்முவை கூப்பிடுறேன். இப்போ வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் எடுத்துருவோம், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அம்முவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ எப்படி சொல்லலாம், கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் வெயிட். ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லலாம். நான் அம்முவை கூப்பிடுறேன், ஐ வில் கால் டு அம்மு. நான் அம்முவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இந்த ப்ளீஸ் வெயிட்டுக்கு பதிலாக ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், ஐ வில் கால் அம்மு. சாரி, இந்த இடத்துல டூ வேணாம், ஐ வில் கால் அம்மு. ஓகே. நெக்ஸ்ட், அவளை எனக்கு கால் பண்ண சொல்லு. பாருங்க, அவளை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, அவளை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஆஸ்க் ஹர் டு கால் மீ பேக். அவளை அப்புறமா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னா ஆஸ்க் ஹர் டு கால் மீ பேக். சரி வச்சிடுறேன், சரி வச்சிடுறேன். ஓகே, ஐ ஆம் ஹேங் அப். ஹேங் அப் அப்படின்னா வச்சிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேங் அப் அப்படின்னா நான் வச்சிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. பாருங்க, முன்னாடி சென்டென்ஸ்ல கொஞ்சம் இருங்க நான் அம்முவை கூப்பிடுறேன், ப்ளீஸ் வெயிட், ஐ வில் கால் அம்மு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அ செகண்ட். ஹோல்ட் ஆன் அ செகண்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா ஹோல்ட் ஆன் அ செகண்ட், ஐ வில் கால் அம்மு. பாருங்க, வச்சிடுறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஐ ஹேங் அப். வச்சிடுறேன்னா என்ன அர்த்தம், ஐ ஹேங் அப். வச்சிடாத வச்சிடாத, அது எப்படி சொல்லலாம், டோன்ட் ஹேங் அப். டோன்ட் ஹேங் அப்னா என்ன அர்த்தம், வச்சிடாத வச்சிடாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட். நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன், நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன். ஐ வில் கால் பேக் டு யூ. ஐ வில் கால் பேக் டு யூ. நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன். உங்க காலை பார்த்தேன். ஆமா, நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்க, உங்க காலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். பார்த்தோம்னா முடிச்சு போன விஷயம். ஐ சா யுவர் கால். ஐ சான்னா பார்த்தேன், எதை பார்த்தேன், சாரி யுவர் கால். ஐ சா யுவர் கால், நான் உங்களுடைய ஃபோனை பார்த்தேன். ஃபோன்னா என்ன, நம்பரை பார்த்தோம். ஆமா, நீங்க கூப்பிட்டுருந்தீங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ பாருங்க, இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ்கால் வந்திருந்தது, இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ்கால் வந்திருந்துச்சு சொல்லுவோம் இல்லைங்களா. I got a missed call from this number. I got a missed call from this number. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ் கால் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். நம்ம நாளைக்கு பேசலாம், நம்ம நாளைக்கு பேசலாம். Let's talk tomorrow. Let's talk tomorrow. நாளைக்கு பேசலாம்.
நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஏய் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி பேசலாம்? ஐ ஆம் டாக்கிங் டு யூ. நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட தான், இந்த இடத்துல உங்ககிட்ட அப்படின்னு இயல்பா சொல்லணும். உங்ககிட்ட பேசுறேன். ஐ ஆம் டாக்கிங் டு யூ. ஏன் இங்க பாரு, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் அப்படின்னு ஒரு எம்பசைஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்ப ஐ ஆம் டாக்கிங் டு யூ ஒன்லி. அப்ப அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த யூக்கு பக்கத்துல ஒன்லி, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறத ஐ ஆம் டாக்கிங் டு யூ ஒன்லி. நெக்ஸ்ட் நம்ம அப்புறம் பேசலாம். லெட்ஸ் டாக் லேட்டர். லெட்ஸ் டாக் லேட்டர். அப்புறம்னா லேட்டர், நான் அப்புறமா பேசலாம். கொஞ்ச நேரம் பேசலாமா? ஏ ப்ளீஸ்பா கொஞ்ச நேரம் பேசலாமா? எப்படி கேட்கலாம்? கேன் வி டாக் ஃபார் அ வைல். கேன் வி டாக் ஃபார் அ வைல்? கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்குறோம். நான் அம்முவுக்கு கால் பண்ண போறேன். நான் அம்முவுக்கு கால் பண்ண போறேன். ஐ ஆம் கோயிங் டு கால் அம்மு. ஓகே, காட் இட். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா சென்டென்ஸுமே நம்ம ஃபோனில் பேசும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.